ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட வார்ம் அப் செஷன்ல கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டரை தரோவா டிஸ்கஸ் பண்ண போறோம். கிறிஸ்டல் கிளியரா ஒவ்வொரு கான்செப்டும் இந்த ஒரு செஷன்ல நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராவது இருந்தா உடனே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஓகேவா? செஷன் ஆரம்பிக்க போறேன். பிஃபோர் தட் சைலத்தோட கிளாஸ் நோட்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிடுங்க. ஸோ தட் ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்க போகலாம், அங்க இருந்து எல்லா நோட்ஸும் டவுன்லோட் பண்ணிடுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி சைலத்தோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, சைலத்தோட வெற்றி பேட்ச், தளபதி பேட்ச், அதே மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்ல எல்லாமே டிஸ்கவுண்ட்ல கோர்ஸ் நீங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்ல 15% டிஸ்கவுண்ட் இருக்கு. தளபதி பேட்ச்ல பார்த்தீங்கன்னா 30% டிஸ்கவுண்ட் வருது. அதே மாதிரி நம்மளோட வெற்றி பேட்ச்லயே 30% டிஸ்கவுண்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம உடனே ஜாயின் பண்ணுங்க பசங்களா. ரெடியா? ஸோ வார்ம் அப் செஷன்ல நம்ம படிக்க போற சாப்டரோட பேர் என்ன? கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ வாட் இஸ் கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னா என்ன? ஸ்டார்டிங்லேயே கேட்குறேன், கெமிக்கல் கைனடிக்ஸ்னா என்ன சார்? கெமிக்கல் கைனடிக்ஸ்னா கெமிக்கல் கெமிஸ்ட்ரி, கைனடிக்ஸ் something related to rate of the reaction. Yes, so chemical kinetics னு சொல்லும்போது, chemical kinetics னு சொல்லும்போது அங்க இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ROR. ROR னா என்ன? Rate of the reaction. அது மட்டுமா இல்ல, what are the factors affecting rate of the reaction? So rate of the reaction பத்தி, factors affecting rate of the reaction பத்தி, அதே மாதிரி mechanism of the rate of the reaction, mechanism of the chemical reaction பத்தி எல்லாம் டீட்டெயில்டாக இந்த சாப்டர்ல நம்ம படிக்க போறோம். ஸோ இதை பத்தி எல்லாம் படிக்கிற அந்த பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரிக்கு நாம சொல்ற பேரு தான் கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ வாட் இஸ் கெமிக்கல் கைனடிக்ஸ்? கெமிக்கல் கைனடிக்ஸ் இஸ் a branch of physical chemistry in which rate of the reaction, factors affecting rate of the reaction and the mechanism involved டிஸ்கஸ் பண்றோம். ரெடி? ஸோ அந்த செஷனுக்குள்ள போகும்போது நம்ம முதல்ல படிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஃபோர் that rate of the reaction படிக்கும்போது நல்லா பாருங்க, there are some chemical reactions. மூணு கேட்டகரியா நமக்கு இதை கிளாஸிஃபை பண்ணலாம். rate of the reaction மூணு கேட்டகரியா கிளாஸிஃபை பண்ணலாம். வெரி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ் இருக்கு. வெரி ஸ்லோ அப்படின்னா அது நடக்கிறதுக்கு இட் வில் டேக் இயர்ஸ், இல்லை 1 year 2 year எல்லாம் எடுக்கும். ரஸ்டிங் ஆஃப் அயன் நம்ம பார்த்துட்டு இருந்தால் நடக்குமா? நடக்காது. வெரி ஸ்லோ. அதே மாதிரி சம் ரியாக்ஷன்ஸ் இருக்கு வெரி ஃபாஸ்ட். இப்போ ஒரு பாம்பு எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் இருக்குல்ல, எப்படி இருக்கும்? குயிக்காக நடக்கும், இன்ஸ்டன்ட்ல நடக்கும். ஆனால் there are some chemical reactions which are moderate. நல்லா பாருங்க, கெமிக்கல் கைனடிக்ஸ்ல நாம படிக்க போறது யாரை பத்தி? மாடரேட் கெமிக்கல் ரியாக்ஷனை பத்தி. இது ரெண்டும் படிக்க முடியாது. வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன் படிக்க முடியாது, வெரி ஸ்லோ ரியாக்ஷனை படிக்க முடியாது. அது ரெண்டும் நம்மளோட ஸ்கோப் ஆஃப் ஸ்டடி இல்லை. கெமிக்கல் கைனடிக்ஸ்ல நம்மளோட ஃபோக்கஸ் எங்க இருக்கு? மாடரேட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்ல இருக்கும். ஸோ அது வெரி ஸ்லோவும் கிடையாது, வெரி ஃபாஸ்டும் கிடையாது. கிளியரா? அந்த மாதிரி ரியாக்ஷன் தான் மாடரேட் ரியாக்ஷன். அங்கே தான் நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷனை பற்றி படிக்க போகிறோம். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பசங்களா, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன? ரியாக்டன்ட் இருக்கு, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் இருக்கு, அது ப்ராடக்டா மாறுது. ஸோ ரியாக்டன்ட் எந்த ஸ்பீடில், எவ்வளவு ஸ்பீடில் ரியாக்டன்ட் எவ்வளவு ஸ்பீடில் ப்ராடக்டா மாறுது, அதை தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்றோம். சிம்பிளா அதுதான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். கரெக்டா? அப்போ ரியாக்ஷன்ல போக டைம் போக ரியாக்டன்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பாருங்க, அதனால தான் ரியாக்டன்ட், சாரி இது ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ரியாக்டன்ட் டைம் போக ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் குறையும், டைம் போக ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் கூடும். ஓகேவா? அதுதான் இந்த கிராஃபில் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃபில் அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரேட்ல பார்த்தீங்கன்னா சிம்பிளா வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லலாம், ரியாக்டன்ட் ஆனாலும் சரி, ப்ராடக்ட் ஆனாலும் சரி, சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். இதுதான் ரேட். இதான் ரேட்டோட ஃபார்முலா. ஓகே, அப்படின்னா சார் என்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆர் கிவ்ஸ் பி. ஆர் ரியாக்டன்ட், பி ப்ராடக்ட். டைம் போக ரியாக்டன்ட் குறையும், டைம் போக ப்ராடக்ட் கூடும். ஓகே, அப்படின்னா ரேட் எழுத போகிறோம். ரேட்டோட எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். ரேட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் பை டைம். எழுதலாமா? எழுதலாம். ஆனால் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் நீங்கள் எழுதும்போது நீங்கள் ஒரு மைனஸ் முதல்லையே போடணும். ஏன் தெரியுமா? ஏன்னா ரியாக்டன்ட் டைம் போக குறையும். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் நெகட்டிவ் வேல்யூ வரும். ரேட் நெகட்டிவ் வரக்கூடாது. ஸோ இன் ஆர்டர் டு மேக் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பாசிட்டிவ், நாம எக்ஸ்ட்ரா ஒரு நெகட்டிவ் அங்கே பிளேஸ் பண்ணுறோம். கிளியரா?
அப்போ rate is equal to negative of change in concentration of R divided by change in time. இதே ரியாக்ஷனோட ரேட்டு நீங்கள் ப்ராடக்ட் வச்சு எழுதலாம். அப்போ நீங்கள் நெகட்டிவ் போட வேண்டாம், ஏன்னா ப்ராடக்ட் டைம் போக போக கூடும். ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஆல்ரெடி பாசிட்டிவ் தான். ஓகேவா? ஸோ இட் இஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை தெரியுதுல்ல சேஞ்ச் இன் டைம். ஓகே, இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இமேஜின் திஸ். AA plus BB gives CC plus DD. இப்படி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. ஹைப்போதெட்டிக்கல் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் இது. இதில் ஏயும் பியும், கேபிட்டல் ஏயும் பியும் ரியாக்டன்ட், கேபிட்டல் சியும் டியும் ப்ராடக்ட், ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி ஸ்மால் டி எல்லாம் ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். அப்படியா? அப்படிதான். அப்படின்னா நல்லா பாருங்க. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு, நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிற ரியாக்டன்ட் ஏ வச்சோ, ரியாக்டன்ட் பி வச்சு, ரியாக்டன்ட் சி, ப்ராடக்ட் சி, ப்ராடக்ட் டி, எந்த ஒரு கெமிக்கல் ஸ்பீஷீஸை வச்சும் நீங்கள் ரேட்டோட எக்ஸ்பிரஷன் எழுதலாம். ரியாக்டன்ஸ் வச்சு எழுதலாம், ப்ராடக்ட்ஸை வச்சு எழுதலாம். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஷுட் பி ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? அப்படின்னா அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ எப்படி இருக்கும்? ஏ யார்? கேபிட்டல் ஏ ரியாக்டன்ட் தானே. அப்போ மைனஸ் போட்டியா? ஓகே. சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, ஸோ டெல்டா ஆஃப் ஏ டிவைடட் பை சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டைம் டெல்டா டி. அது மட்டும் இல்லை, இங்கே ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்ன? ஸ்மால் ஏ. அந்த ஸ்மால் ஏ இங்கே டினாமினேட்டரில் போடணும், ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்ணணும். அப்போ தான் எல்லா ஸ்பீஷீஸோடையும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஈக்குவல் ஆகும். சொல்கிறது புரியுதா? சிமிலர்லி தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் ரியாக்டன்ட் பி வச்சு எடுத்து போகிறீங்க, ரியாக்டன்ட் தானே, அப்போ மைனஸ் போட்டுங்க. மைனஸ் டெல்டா ஆஃப் பி டிவைடட் பை டெல்டா டி கோஎஃபிஷியன்ட் ஸ்மால் பி. அடுத்தது ப்ராடக்ட் வச்சு சி வச்சு எழுத போகிறேன், அப்போ மைனஸ் இல்லை ப்ளஸ்ஸே போடலாம், இல்லாட்டி ஒன்றுமே போடாமல் இருக்கலாம். ஸோ டெல்டா சி divided by delta t small c, that is equal to plus of delta t divided by delta t small t. Clear ஆகுங்களா? Rate of the reaction with respect to reactants, with respect to product எல்லாமே எழுதியிருக்கோம், எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன? ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்டால டினாமினேட்டர், ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே, இங்கே நீங்கள் படிக்க வேண்டிய வேற ஒரு டேர்ம் இருக்குது. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஓகே புரிஞ்சுது. ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன், அதே மாதிரி ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ். ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ்னு கேட்டால் யார் அப்பியர் ஆகும்? ப்ராடக்ட் தானே அப்பியர் ஆகும். அப்போ ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் கேட்கலாம், இல்லாட்டி ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ வந்து ரியாக்டன்ட் தானே, அப்போ அது டைம் போக போக டிஸ்அப்பியர் ஆகும் இல்லை. அந்த ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸோட எக்ஸ்பிரஷன் எழுதும்போது மைனஸ் போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. டெல்டா ஆஃப் ஏ டிவைடட் பை டெல்டா டி போதும், கோஎஃபிஷியன்ட் வேண்டாம். ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸோ அதே மாதிரி ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் சி எல்லாம் எழுதும்போது டெல்டா ஆஃப் சி டிவைடட் பை டெல்டா டி போதும். ரேட் ஆஃப் அப்பியரன்ஸும் ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸும் எழுதும்போது கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்ண வேண்டாம். ஆனால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதும்போது கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்ணி தான் ஆகணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளியரா? ஓகே பசங்களா, ரெடியா? அப்படின்னு நாம அடுத்த ஸ்லைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்? பாருங்க, இங்கே என்ன இருக்கு? கான்சன்ட்ரேஷன் ஒரு டேர்ம் இருக்கு பாருங்க, கான்சன்ட்ரேஷன் இருக்கு. எஸ், கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு கான்சன்ட்ரேஷன் அஃபெக்ட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், அதை பற்றி படிக்கிறதுக்கு தான் நாம் என்ன படிக்கிறோம்? 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் எல்லாம் படிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஒரு கேட்டகரியில் தான் 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் எல்லாமே நாம் படிக்கிறோம். அடுத்தது how nature of the reactant affects. அல்ல, அதுக்கு முன்னாடி கான்சன்ட்ரேஷனுக்கும் ரேட்டுக்கும் ஜெனரலி என்ன ரிலேஷன் கேட்டால், ஜெனரலி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அதிகமாக இருந்தால் ரியாக்டன்ஸோட கொலிஷன் அதிகமாகும், ஸோ ப்ராடக்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ ரேட்டு இன்க்ரீசஸ். ரேட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ஜெனரலி சொல்லலாம். ஆனால் அதை ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறதுக்கு நாம் 0 ஆர்டரும் ஃபர்ஸ்ட் ஆர்டரும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ரைட். அடுத்து நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட். அது என்ன? நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் சொல்லும்போது ரியாக்டன்ஸோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டு. ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா சாலிட், லிக்விட், கேஸ் எல்லாம் இருக்குது. கேஷஸ் ரியாக்டண்டாக இருந்தால் ஸ்பீடில் ரியாக்ஷன் நடக்கும். ஏன்னா கேஷஸ் ரியாக்டண்டில் மோலிக்யூல்ஸ் ஃபார் அப்பார்ட்டாக இருக்கும்ல, அவங்களுக்கு இடையில அட்ராக்ஷன் கிடையாது இல்லை. ஸோ வெரி ரியாக்டிவாக இருக்கும். அதே சாலிடாக இருந்தால் ரொம்ப க்ளோஸ்லி பேக்டாக இருக்கும். ஸோ அதனால அட்ராக்ஷன்
ரொம்ப அதிகமானதுனால ரியாக்டிவிட்டி குறையும். ஓகே, அப்போ சாலிடை விட லிக்விடாக இருந்தால் மோர் ரியாக்டிவ், லிக்விடை விட கேஷஸாக இருந்தால் இன்னும் மோர் ரியாக்டிவ். அதான் நேச்சர் ஆஃப் த ரியாக்டரில் படிக்க வேண்டியது. அடுத்தது கேட்டலிஸ்ட்டை பற்றி. கேட்டலிஸ்ட்னா என்ன? கேட்டலிஸ்ட் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் which increases the rate of reaction by providing an alternative reaction pathway with lower activation energy. படிச்சிருப்பீங்க நீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? கேட்டலிஸ்ட் ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க வித் a new pathway. அந்த பாத்வேல ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்கும். What is activation energy? Activation energy is the extra amount of energy required for the reactants to convert into product. அந்த extra amount of energy இருக்குல்ல, அதை activation energy னு சொல்றோம். அதை கம்மி பண்ற வேலை தான் யார் பார்க்குறேன்? கேட்டலிஸ்ட் பார்க்குறேன். கேட்டலிஸ்ட் கெமிக்கலி டஸ் நாட் இன்வால்வ் இன் த கெமிக்கல் ரியாக்ஷன். அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து இன்வால்வ் பண்ணாமலேயே ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதான் கேட்டலிஸ்டோட வேலை. அடுத்து டெம்பரேச்சர். பசங்களா, ஹவு டெம்பரேச்சர் ரிலேட் வித் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டால் ஜெனரலி டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டெம்பரேச்சர் அதிகமான ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாகும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஃபார் எவ்ரி 10 degree ரைஸ் இன் டெம்பரேச்சர் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆல்மோஸ்ட் டபுள்ஸ். அதான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி அரீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் பாருங்க, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இங்கே டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், அதே மாதிரி அரீனியஸ் இக்குவேஷன் எல்லாம் நாம் இந்த ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் படிக்க போகிறோம். கிளியராக? அப்போ நமக்கு கான்சன்ட்ரேஷன் டீட்டெயிலாக படிக்கணும், அதே மாதிரி டெம்பரேச்சரும் டீட்டெயிலாக படிக்கணும். டீட்டெயிலாக இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறது கான்சன்ட்ரேஷன் எப்படி ரேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி டெம்பரேச்சர் எப்படி ரேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரியாக்டன்ட் ஜெனரலி பாருங்கள். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம கையில் வுட் இருக்குது, பெரிய மரத்தை வந்து நம்ம பேர்ன் பண்ணால் அது சீக்கிரமாக பேர்ன் ஆகுமா? இல்லை அந்த சின்ன பீஸாக மாற்றி அதுக்கப்புறம் கத்திக்கா அது சீக்கிரமே பேர்ன் ஆகிடும் இல்லை? பவுடர்டு ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் மோர் ரியாக்டிவ். பல்வரைஸ்டு ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் மோர் ரியாக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஃபார் த சாலிட் ரியாக்டன்ஸ். சாலிட் ரியாக்டன்ஸாக இருந்தால் சர்ஃபேஸ் ஏரியா எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு ரியாக்டிவிட்டியும் கூடும், ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் கூடும். அடுத்து பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். presence of sunlight. Some reactions இருக்கு, some photochemical reactionsல சன்லைட்டோட பிரசன்ஸ்ல தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க, மீதேனோட ஹாலோஜனேஷன்ல, மீதேன்ல ஹாலோஜனேஷன் நடக்கும். குளோரோமீதேன், டைக்ளோரோமீதேன், குளோரோஃபார்ம், டெட்ராக்ளோரோமீதேன் எல்லாம் கிடைக்கும். அங்க லைட் எனர்ஜி வேணும், HNU வேணும், அங்க UV வேணும். கரெக்டா? அதுதான் presence of sunlight. And finally physical state ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். gaseous ஸ்டேட்டா இருந்தா more reactive, liquid ஸ்டேட்டா இருந்தா reactivity குறையும், solid ஸ்டேட்டா இருந்தா இன்னும் குறையும். ரெடியா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது ரேட் லோ. ஆக்சுவலி இந்த ரேட் லோவில் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன? கான்சன்ட்ரேஷன். ஹவு கான்சன்ட்ரேஷன் அண்ட் ரேட், அதுதான் ரேட் லோவில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இருக்குல்ல, நம்மளோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட்டில் முதல் டேர்ம் கான்சன்ட்ரேஷன் தானே, அதை டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு தான் ரேட் லோ. ஸோ வாட் இஸ் ரேட் லோன்னு கேட்டால், ரேட் லோ இஸ் எ ரிலேஷன். ரேட் லோ இஸ் எ relation between rate of reaction and concentration of reactants. Rate of the reaction concentration of the reactants க்கு இடையில என்ன ரிலேஷன் இருக்கு, அதுதான் நாம இங்க படிக்கிறோம். ஸோ ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஈக்குவேஷன் நான் சொல்றேன் பாருங்க. AA plus BB gives ப்ராடக்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்க இதோட ரேட் லோ எழுத போறேன். ரேட் லோ equate the rate of the reaction, so it is equal to, rate is equal to K into, பாருங்க ஒரு K வந்திருக்கு, ஒரு கான்ஸ்டன்ட் வந்திருக்கு, K into concentration of the reactant capital A into concentration of the reactant, இன்னொரு reactant, ரெண்டு reactant இருக்கு, A இருக்கு B இருக்கு, concentration of the reactant capital A யும் capital B யும். ஓகே, இங்க coefficient small a small b, ஆனா அந்த coefficient எடுத்து மேலே போடாதீங்க, இங்க நீங்க வேற ஏதாவது போடுங்க. நான் MN போடுறேன். சார் இங்கே ஸ்மால் ஏ ஸ்மால் டி தானே கோஎஃபிஷியன்ட்? ஆமாம், ஸ்மால் ஏ ஸ்மால் பி தான் கோஎஃபிஷியன்ட். ஆனால் அது ரேட் லோ எக்ஸ்பிரஷனில் பவரில் போடக்கூடாது. பிகாஸ் இந்த பவரில் நம்ம போடுற அந்த நம்பர் இட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்டு குவான்டிட்டி. அது தியரிட்டிக்கலாக நம்மளால் சொல்ல முடியாது. ஸ்மால் ஏ தான் ஸ்மால் பி தான் அங்கே வரும்னு ஐ ஆம் நாட் கான்ஃபிடென்ட். வரலாம், M ஏயா மாறலாம், N பியா மாறலாம், பட் வி ஆர் நாட் கான்ஃபிடென்ட். அதனால நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். கிளியரா? இதுதான் ரேட் லோ எக்ஸ்பிரஷன். இந்த ரேட் லோ எக்ஸ்பிரஷன்ல ஒரு K இருக்குல்ல, அந்த K தான் ரேட் கான்ஸ்டன்ட் பசங்களா. அந்த K தான் ரேட் கான்ஸ்டன்ட். இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ரேட் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் only on temperature. டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர், மறந்துடாதீங்க. டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர்.
ரைட்டா? அதே மாதிரி சாரி, இங்கே ஸ்மால் லெட்டர் எம் ஸ்மால் லெட்டர் என்னெல்லாம் இருக்குல்ல, அது என்ன எம் என், அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் நான் வந்து ஆர்டர்னு மட்டும் சொல்லுவேன். ஆனால் ஆர்டர்னா என்னன்னு நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன். கிளியரா? அப்போ நம்ம ரேட் லோ பார்த்தோம். ரேட் லோவிலிருந்து அங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது கே, அந்த ரேட் கான்ஸ்டன்ட் தான் கே. ஓகே, ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் ரேட் கான்ஸ்டன்ட்டும் எப்பவுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரேட் கான்ஸ்டன்ட் அதிகம்னு சொன்னால் ரேட் அதிகம்னு அர்த்தம், ரேட் கான்ஸ்டன்ட் கம்மின்னு சொன்னால் ரேட் கம்மின்னு அர்த்தம். ஓகே, பாங்க நமக்கு யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். யூனிட் ஆஃப் த ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும், அதான் நம்மளோட அடுத்த டாஸ்க். யூனிட் ஆஃப் கே, யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் பார்த்தா ஆர்டர் எதுன்னு சொல்ல முடியும். 0 ஆர்டரா, ஃபர்ஸ்ட் ஆர்டரா, செகண்ட் ஆர்டர்லாம் சொல்ல முடியும். அப்போ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு ஒரு ஈக்குவேஷனை இமேஜின் பண்ணுங்க. ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா ரேட் லோ என்ன சொல்கிறாங்க? ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ரைஸ் டு என். என் ஸ்மால் லெட்டர் என் ரெப்ரசன்ஸ் nth ஆர்டர். தெரியாது, எந்த ஆர்டர்னு தெரியாது, ஸ்மால் லெட்டர் n போட்டேன். ஓகே, அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு ரேட் divided by concentration of A raised to n தானே? ஆமாம். அப்படின்னா நம்ம யூனிட் ஆஃப் கே கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா பாருங்கள், யூனிட் ஆஃப் கே பாருங்கள். நியூமரேட்டரில் என்ன இருக்குது? ரேட். ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் நம்ம ஸ்டார்டிங் ஸ்லைடில் படித்தோம். ரேட்னா சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை சேஞ்ச் இன் டைம். அப்போ ரேட்னு போட வேண்டிய இடத்துல நாம் என்ன பண்ணலாம்? கே இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், கே இஸ் ஈக்குவல் டு change in concentration divided by change in time whole divided by concentration of A raised to n. எழுதலாமா? எழுதலாம் சார். சரி, அப்படின்னா K is equal to பாருங்க, change in concentration. கான்சன்ட்ரேஷனோட யூனிட் என்ன? கான்சன்ட்ரேஷனோட யூனிட் மொலாரிட்டி. மொலாரிட்டி மொலாரிட்டினா என்ன? மோல்ஸ் பர் லிட்டர். மோல்ஸ் பர் லிட்டர்னா என்ன? மோல் லிட்டர் இன்வர்ஸ். மோல் லிட்டர் இன்வர்ஸ். கிளியரா? டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். டைம் வந்து ஜெனரலி செகண்ட்ஸில், ஸோ இங்கே டினாமினேட்டரில் செகண்ட். ஹோல் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. கான்சன்ட்ரேஷன் தானே, ஸ்கொயர் ப்ராக்கெட்னா கான்சன்ட்ரேஷன் தானே? ஆமாம் ஆமாம். அப்போ கான்சன்ட்ரேஷனோட யூனிட் மோல்ஸ் பர் லிட்டர். அப்போது ஏ இன்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ போட வேண்டிய இடத்துல we can again put moles per liter. மோல் லிட்டர் இன்வர்ஸ் whole raised to n. இப்போ என்ன ஆகுன்னு பாருங்க. it can be written as mole liter inverse second inverse divided by mole liter inverse whole raised to n. அப்படின்னா இது ஒரு மோல் லிட்டர் இன்வர்ஸ், டினாமினேட்டர்லையும் மோல் லிட்டர் இன்வர்ஸ் n இருக்கு. அப்போ we can write mole liter inverse whole raised to 1 minus n second inverse. This is the formula you have to study. Very important. யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டால் நீங்கள் சொல்லணும் மோல் லிட்டர் இன்வர்ஸ் ஹோல் ரைஸ் டு 1 minus n செகண்ட் இன்வர்ஸ். இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கே? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட்? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட்? மோல் லிட்டர் இன்வர்ஸ் whole raised to 1 minus n second inverse. If it is a zero order reaction, அப்போ n is equal to 0. n is 0 கொடுத்தா mole liter inverse second inverse. If it is a first order reaction, n is equal to 1. அப்போ என்ன ஆகும்? only second inverse. If it is a second order reaction, n is equal to 2. அப்போ என்ன ஆகும்? mole inverse liter second inverse. பசங்களா, இது ஒவ்வொன்றா நீங்கள் தனித்தனியாக பைஹார்ட் பண்ணணுமா? வேண்டாம். அதுக்கெல்லாம் பெட்டர் என்ன? மோல் லிட்டர் இன்வர்ஸ் ஹோல் ரைஸ் டு 1 minus n செகண்ட் இன்வர்ஸ். தட் இஸ் த யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் அன் nth ஆர்டர் ரியாக்ஷன் படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளியரா? எஸ். அப்போ அதை நம்ம முடிச்சாச்சு, ரேட் கான்ஸ்டன்ட் முடிச்சாச்சு. அடுத்தது நாம் படிக்க போகிறது molecularity and order. So first of all நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்டரை பற்றி பேசலாம். வாட் இஸ் ஆர்டர்? ஆர்டர்னா என்ன? ஆல்ரெடி நாம் பார்த்துட்டோம். எஸ், ரேட் லோவில் ரேட் லோ ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ப்ளஸ் பிபி கிவ்ஸ் ப்ராடக்ட்னு ஒரு ஈக்குவேஷன் இமேஜின் பண்ணுங்க. அப்போ அதோட ரேட் லோ எழுதும்போது ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. ஓகே, இங்கே எம் இங்கே என்ன நல்லா இருக்கும் பசங்களா. இங்கே ஸ்மால் லெட்டர் எம் இஸ் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ரியாக்டன்ட் ஏ. ஸ்மால் லெட்டர் n
is the order of the reaction with respect to the reactant B. அப்போ overall order of the reaction என்ன? Order of the reaction என்னன்னா யாராவது கேட்பாங்க. அப்போ நீங்க அந்த பவர் டேர்ம்ஸ் ஆட் பண்ணா போதும். M plus N is the overall order of the reaction. பசங்களா மறந்துடாதீங்க. It can be zero, it can be fraction, it can be integer, எப்படி வேணாலும் வரலாம். அதே மாதிரி order of the reaction வந்து elementary reactionக்கும் சொல்லலாம், எலிமெண்டரிக்கும் சொல்லலாம், காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கும் சொல்லலாம். ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷனுக்கு ஆர்டர் இருக்கு, ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு மொத்தமாகவும் ஆர்டர் இருக்கு. கிளியரா? ஆர்டர் இஸ் an experimental quantity. It is an experimental quantity. அது தியரட்டிக்கலா சொல்ல முடியாது, தியரட்டிக்கலா சொல்ல முடியாது. It can be zero, it can be fraction, it can be integer. ரெடியா பசங்களா? அடுத்தது நாம மோலிகுலாரிட்டி பார்க்கலாம். molecularity. What is mean by molecularity? பசங்களா molecularity என்ன? ஒரு chemical reaction நடக்கும்போது simultaneous how many particles, how many moles of the reactant colliding simultaneously, அதைத்தான் நாம molecularity ன்னு சொல்றோம். The number of reactant moles colliding simultaneously to take part in a chemical reaction is called molecularity. Molecularity always integer தான். molecularity 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், max to max 3 தான் வரும். அதுக்கு மேல போகாது. 0 வராது, fraction வராது. molecularity it is a theoretical concept. equation பார்த்து நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்ல, important ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? molecularity can be defined only for elementary reaction. It can be defined only for elementary reaction. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் வாட் இஸ் எலிமெண்டரி ரியாக்ஷன்? எலிமெண்டரி ரியாக்ஷன்ஸ் ஆர் தோஸ் ரியாக்ஷன் which occurs in a single step. ஒரே ஸ்டெப்ல நடக்கிற ரியாக்ஷன் தான் எலிமெண்டரி ரியாக்ஷன் சொல்றேன். சம் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, அங்க மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் ஸ்டெப்ஸ்ல ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாம எலிமெண்டரியா சொல்லலாம். சோ எலிமெண்டரி ஸ்டெப்பா இருந்தா அதுக்கு ஒரு மோலிகுலாரிட்டி இருக்கு. ஓவரால் ரியாக்ஷனோட மோலிகுலாரிட்டி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, தட் இஸ் மீனிங்லெஸ். ஆர்டர் ஓவரால் இருக்கு, மோலிகுலாரிட்டி ஓவரால் கிடையாது. சார் அப்போ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனோட மோலிகுலாரிட்டினா அதுல ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் இருக்குல்ல, அதோட மோலிகுலாரிட்டி தான். கிளியரா பசங்களா? அதே மாதிரி ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷன் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா எலிமெண்டரி ரியாக்ஷனோட மோலிகுலாரிட்டி தான் அதோட ஆர்டர். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷன் தான் இது அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா அதோட மோலிகுலாரிட்டி தியரட்டிக்கலா பார்க்கலாம்ல, அதுதான் அதோட ஆர்டர். ரைட்டா பசங்களா? கிளியரா? எஸ். அப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போகிறது இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் நமக்கு 0 ஆர்டர் பார்க்கணும், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டரும் பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொல்கிறேன். ஆக்சுவலி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லும்போது நான் அங்கே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. பாருங்க, ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை ரெண்டு விதத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஆவரேஜ் ரேட்டு, இன்னொன்று இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு. ஆவரேஜ் ரேட்னா சொல்லும் போது அது ரேட் தான், ஆனால் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு லாங் டியூரேஷனில் வாட் இஸ் த ரேட் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதுக்கு பேர் தான் ஆவரேஜ் ரேட்டு. ஆனால் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னு சொல்லும்போது the rate at the moment, the rate at the instant, அதுதான் instantaneous rate. இங்க பாத்தீங்கன்னா there is a relationship between the average rate and instantaneous rate. பாருங்க, limit delta t tends to 0, அந்த டைம்ல average rate இருக்கும்ல, average rate அதுதான் instantaneous rate. ஓகே, லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 சொல்லும்போது என்ன, சேஞ்ச் இன் டைம் இல்லைன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் திஸ் இஸ் த மொமெண்ட்னு அர்த்தம். அந்த டைம்ல ஆவரேஜ் ரேட் அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். அதே மாதிரி எக்ஸ்பிரஷன்ல பாருங்க, ரேட் ரெண்டு விதத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஆவரேஜ் ரேட்டா இருந்தா நீங்க ரியாக்டன்ட் பாருங்க மைனஸ் டெல்டா ஆஃப் ஏ பை டி டெல்டா டீனெல்லாம் போடுவீங்க. இது ஆவரேஜ் ரேட்டோட எக்ஸ்பிரஷன். ஆனால் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டில் அந்த ரேட் எப்படி இருக்கும்? மைனஸ் இருக்கும். ரியாக்டன்ட் ஆனால் மைனஸ் இருக்கும், ஆனால் டெல்டா இல்லை, இட் இஸ் டி ஆஃப் ஏ பை டிடி அப்படின்னு போடுவீங்க. ஓகே, திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். அவ்வளோதான் டிஃபரன்ஸ் இருக்குது. மற்றபடி எல்லாமே நீங்கள் ஒரே கான்செப்டில் நீங்கள் ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வாங்க, இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனில் நாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கஸ் பண்ண போகிறது யாரை பற்றி? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனை பற்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லும்போது ரேட் லோ எப்படி இருக்கும்? ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ரைஸ் டு 0. அப்படின்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு கே தானே? rate is equal to K. That means rate is always constant. Concentration of the reactant மாறினாலும் rate மாறாது. நான் சொல்றது புரியுதா? ஓகே, அப்படின்னா ஒரு கிராஃப் நாம இங்க பிளாட் பண்ணலாம். இங்க பாருங்க, இது y ஆக்சிஸ்ல ரேட், x ஆக்சிஸ்ல கான்சன்ட்ரேஷன். கூடுனா என்ன, கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சா என்ன, ரேட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்படின்னா நம்ம கிராஃப் எப்படி இருக்கும்? நம்ம கிராஃப் இப்படி தான் இருக்கும். கிளியரா பசங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, இங்க இதோட இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் நம்ம படிக்கணும். The integrated rate equation was
A that is equal to A naught minus KT. இல்லாட்டி இதை வந்து ஏடின்னு வேணால் எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன் ஒவ்வொரு டைமும் என்னென்ன சொல்கிறேன். வாட் இஸ் ஏடி? இட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ரிமைனிங் அட் எ டைம் டி. ஏடினா என்ன? கான்சன்ட்ரேஷன் remaining at the time of t. What is A naught? It is the initial concentration. What is K? K is the rate constant. What is T? It is the time taken. So this is the integrated rate equation. In the integrated rate equation நீங்க straight line equation கூட compare பண்ணலாம். It becomes y, it becomes c and it is mx. அப்படினா பாருங்க கிராஃப் நான் அப்லோட் பண்றேன். y axisல யாரு? at. x axisல யாரு? டைம். ஸ்லோப் எப்படி இருக்கு சார்? ஸ்லோப்பு நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்குது. இன்டர்செப்ட் என்ன? ஏ நாட்டு. நெகட்டிவ் ஸ்லோப்பு. இந்த பாயிண்ட் என்ன? இந்த பாயிண்ட் ஏ நாட்டு. ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே. இப்படி எல்லாம் கிராஃப் கிடைக்கும். அந்த கிராஃப் தான் பசங்களா நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ புரிஞ்சுதா? இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனை படிச்சுக்கோங்க. இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனை படிச்சுக்கோங்க. அதிலிருந்து தான் இந்த கிராஃப் மட்டும் பைஹார்ட் பண்ணாதீங்க, மக்கப் பண்ணாதீங்க. அந்த கிராஃப் எப்படி வந்துன்னு படிங்க. அப்போ தான் அது கான்செப்ட் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஜீரோ ஆர்டர் புரிஞ்சுதா? ஜீரோ ஆர்டர் புரிஞ்சுதா? அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபார் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நல்லா பாருங்க. ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ரேஸ் டு 1. அப்படின்னா கிராஃப் ப்ளாட் பண்ணுங்க. இந்த இடத்துல ரேட்டு, இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் தானே. ஸோ நமக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் கிடைக்கும். கிளியரா? இதே மாதிரி இதோட இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு 2.303/t log a0/a. இப்படி ஒரு கிராஃப், இப்படி ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் படிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லை, கே இஸ் ஈக்குவல் டு 2.303/t log a0. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தானே a0. அதை வந்து சில பேர் ஸ்மால் ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. டினோமினேட்டரில் கேபிட்டல் ஏன்னு போட்டால் என்ன? கான்சன்ட்ரேஷன் அட் டைம் t தானே. அதை வந்து a-xன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. கிளியரா? இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் கேடி இஸ் ஈக்குவல் டு 2.303 log a0/a வரும். பசங்களா புரியுதா? கேடி இஸ் ஈக்குவல் டு 2.303 இன்டு log a/b என்ன? log a minus log b. கிளியரா? அப்படின்னா என்ன? கேடி டிவைடட் பை 2.303 தட் இஸ் ஈக்குவல் டு log a0 minus log a. அப்படி நான் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. log a இந்த பக்கம் கொண்டு வந்தால் log a இஸ் ஈக்குவல் டு log a0 minus kt divided by 2.303 தானே. பசங்களா இப்போ பாருங்க, இது y, இது ca, இது mx. அப்போ ஒரு கிராஃப் ப்ளாட் பண்ணலாமே. பண்ணலாம் சார். y ஆக்சிஸில் யார்? log a. x ஆக்சிஸில் என்ன? டைமா? ஆமாம், x ஆக்சிஸில் என்ன? டைமு. அப்போ நமக்கு ஸ்லோப்பு கிடைக்குது. நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. இன்டர்செப்ட் log a0. நெகட்டிவ் ஸ்லோப்பு கிடைக்குது. இன்டர்செப்ட் log a0. சார் அந்த ஸ்லோப்போட எக்ஸ்பிரஷன் என்ன? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு பாருங்க mx தானே, டைம் இங்கே எக்ஸ். அப்புறம் ரிமைனிங் என்ன? k/2 மைனஸ் k/2.303. ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் k/2.303. புரியுதா? இப்போ கிராஃபு வரும்போது கிராஃப் மட்டும் பைஹார்ட் பண்ணாமல் அந்த கிராஃப் எங்கேருந்து வந்திருக்கேன், அதோட ஒரிஜின் எங்கேருந்து அது படிக்கணும். இந்த இக்குவேஷனை தான் இதை ஆல்டர் பண்ணி தான் இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் இந்த கிராஃப் வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இஸ் இட் கிளியர் பசங்களா? எஸ். அப்படின்னு நம்ம அடுத்ததாக படிக்க வேண்டியது சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நல்லா பாருங்கள். சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன? Pseudo first order reaction actually it is not a first order reaction, but due to the altered condition it appears to be first order reaction. It is not a first order reaction actually, but due to the altered condition it is appears to be first order. For example, பாருங்க, sugar தெரியுங்களா? sugar ஃபார்முலா என்ன? C12H22O11. அதை வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணலாம். ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் கெயின் சுகர் நமக்கு என்ன கிடைக்கும்? குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். C6H12O6 ப்ளஸ் C6H12O6. இந்த ரியாக்ஷனில் ஆக்சுவலி இது ஒரு ரியாக்டன்ட் ஆர்டர் 2 வர வேண்டியது. ஆனால் இதில் வந்து வாட்டர் எக்ஸஸாக இருக்கிறதுனால இந்த சூக்ரோஸ்னா சுகர் தான், சுகரோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் டிபெண்ட் பண்ணுற மாதிரி தான் ரேட் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஹியர் த ரேட் லோ பிகம்ஸ் ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C12H22O11 மட்டும்தான் இருக்குது. வாட்டர் இல்லை, பிகாஸ் வாட்டர் இஸ் ப்ரெசன்ட் இன் எக்ஸஸ். அதனால் இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நமக்கு இருக்குது. இது வந்து ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் சுகர் தானே. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா நம்மளோட எஸ்டர், ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எஸ்டர்.
எஸ்டர் ஹைட்ரோலிசிஸ். அப்போ நமக்கு ஆல்கஹாலும் கார்பாக்சிலிக் ஆசிடும் கிடைக்கும். அந்த ரியாக்ஷனும் இதே ரியாக்ஷன் சியூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் படிச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து ஹையர் ஆர்டர் ஆக வேண்டிய ரியாக்ஷன் தான், பட் இட் அப்பியர்ஸ் டு பி லோவர் ஆர்டர். அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை நம்ம என்ன சொல்லலாம், சியூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிற கான்செப்ட் ஹாஃப் லைஃப். வாட் யூ மீன் பை திஸ் கான்செப்ட்? ஹாஃப் லைஃப்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலி இருக்கிற கான்சன்ட்ரேஷன் அதோட 50% கன்சியூம் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ தட் இஸ் கால்டு ஹாஃப் லைஃப். அப்போ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது எப்படின்னா T1/2 ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி T50% ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இது நீங்கள் 0 ஆர்டருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் செகண்ட் ஆர்டருக்கும் இந்த 3 ஆர்டர்லையும் இதோட எக்ஸ்பிரஷனை நீங்கள் படிக்கணும். ஓகே, 0 ஆர்டரில் T12 is equal to A0 divided by 2K. ஃபர்ஸ்ட் ஆர்டரில் T12 is equal to 0.693 by K. செகண்ட் ஆர்டரில் T12 is equal to 1 by A0 into K. அப்போ இம்பார்ட்டண்டான ரிலேஷன் என்னன்னா, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஹாஃப் லைஃப் அண்ட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்? இங்கே நான் சொல்லுவேன் ஹாஃப் லைஃப் அண்ட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே ஹாஃப் லைஃப் அண்ட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஆனால் இங்கே நான் என்ன சொல்லுவேன், இண்டிபெண்டன்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஹாஃப் லைஃபோட எக்ஸ்பிரஷனில் யாரும் இல்லை, இனிஷியல் கான்சன்ட்ரேஷனே இல்லை. ஸோ ஃபார் எ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் half life is independent of initial concentration சொல்லலாம். மறந்துடாதீங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 எக்ஸ்பிரஷனும் இம்பார்ட்டன்ட் தான். கிளியரா பசங்களா? அடுத்தது நம்ம படிக்க போகிறது அரீனியஸ் ஈக்குவேஷன். ஃபேக்டர்ஸில் டெம்பரேச்சரை பற்றி படித்தோம். எஸ் பசங்களா, அங்கே நான் ஒரு விஷயம் சொன்னேன், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஃபார் எவ்ரி 10 degree ரைஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆல்மோஸ்ட் டபுள் or ட்ரிபிள்னு படிச்சிருக்கோம். அது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஹவு டெம்பரேச்சர் அண்ட் ரேட் ரிலேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் டெம்பரேச்சரும் rate of the reaction generally directly proportional. மறந்துடாதீங்க. Clear? Generally directly proportional, because higher the temperature the colliding molecules will be getting more energy. அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு இடையில இருக்கிற collision effective ஆகும், அப்போ ரேட்டு டபுள் ஆகும். ஓகே, இப்போ அரீனியஸ் ஈக்குவேஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் தான் ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ அரீனியஸ் ஈக்குவேஷன் நீங்கள் படிக்கணும், அதோட மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம் படிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு அரீனியஸ் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க K is equal to, what do you mean by K? What do you mean by K? Rate constant. K, rate constant, is equal to A into e raised to minus EA by RT. Over time நான் சொல்கிறேன், what is K? Rate constant. What is A? Arrhenius factor or pre-exponential factor. E for exponent. What is EA? Very important. EA is the activation energy. R is the gas constant. T is the temperature. கிளியரா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? எஸ், K is directly proportional to temperature சொல்ல முடியும். இது கிளியரா? இப்போ இதை வந்து நம்ம லாகரிதம் எடுக்கலாமா? ஏன்னா இந்த கிராஃபை ln k versus 1/t கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ln k எடுங்க, நேச்சுரல் லாக் எடுங்க. ln k இங்க ln a into e raised to minus ea by rt. ln k is equal to, பாருங்க, ln a இது வந்து a, இது வந்து b. a log ab னா என்ன? log a plus log b. அப்போ ln a plus ln e raised to minus ea by rt. பசங்களா பாருங்க, ln k is equal to ln a. நல்லா பாருங்க, நேச்சுரல் லோகும் எக்ஸ்போனண்ட்டும் ரெண்டும் வந்தால் ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்குது? மிச்சம் இருக்கிறது மைனஸ் இஏ பை ஆர்டி. ஆர்டி தான், அதை நான் இப்படி எழுதலாம், தப்பு இல்லைல்ல? இல்லை சார், தப்பே இல்லை சார், உங்கள் இஷ்டம் தான் சார். அப்படின்னா பாடுறா, இதை பாடுறா, திஸ் இஸ் ஒய், திஸ் இஸ் சி, திஸ் இஸ் எம்எக்ஸ். y ஆக்சிஸில் யார்? lnk. lnk y ஆக்சிஸில் வந்துருச்சு. x ஆக்சிஸில் யார்? 1/t. 1/t x ஆக்சிஸில் வந்துருச்சு. இஸ் இன்டர்செப்ட் யார்? lna. இன்டர்செப்ட் யார்? lna. நெகட்டிவ் ஸ்லோப் யார்? மைனஸ் EA/R. பாருங்க, மைனஸ் EA/R. புரிஞ்சுதா? ஸ்லாப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் EA/R. அப்போ இந்த ஸ்லாப்பிலிருந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். அரீனியஸ் ஈக்குவேஷன்லேருந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். அதுதான் இது. ஆனால் இது மட்டுமா அரீனியஸ் ஈக்குவேஷன் கேட்டால் இல்லை, இது நேச்சுரல் லாக் எடுத்தீங்க. நீங்கள் LOG எடுத்தால் என்ன ஆகும்? LOG எடுத்தால் பாருங்கள், log k. பாருங்க, முதல்ல நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். k இஸ் ஈக்குவல் டு a இன்டு e raised to மைனஸ் EA by RT. ஓகே, அப்போது இங்கே log k, இங்கே log a மைனஸ் EA divided by 2.303 R into 1/t வரும். So what is the difference? Graph plot பண்ணும்போது அங்கே lnk, இங்கே logk, அங்கே 1/time, இங்கேயும் 1/time.
இங்கேயும் நெகட்டிவ் ஸ்லோப், இங்கேயும் நெகட்டிவ் ஸ்லோப். ஆனால் ஸ்லோப்போட எக்ஸ்பிரஷன் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இஏ டிவைடட் பை 2.303 ஆர்னு வரும். இன்டர்செப்ட் என்ன? எல் லோகு ஏ தான். இன்டர்செப்ட் என்ன? லோகு ஏ தான். அப்போ இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு ஃபார்முலா இருக்கு பசங்களா. அரேனியஸ் ஈக்குவேஷன்ல 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், 2 டிஃப்ரெண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி ஒரு டேட்டா தரும்போது நமக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஃபார்முலா log k2 டிவைடட் பை k1 இஸ் ஈக்குவல் டு EA டிவைடட் பை 2.303 R இன்டு 1 பை T1 மைனஸ் 1 பை T2. இந்த ஒரு ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை சில பேர் இப்படி படிப்பாங்க, log k2 டிவைடட் பை k1 இஸ் ஈக்குவல் டு EA டிவைடட் பை 2.303 R இன்டு T2 minus T1 divided by T1 T2. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. திஸ் இஸ் எப்போ இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? இது அரேனியஸ் ஈக்குவேஷன் தான். ஆனால் அரேனியஸ் ஈக்குவேஷன் at 2 different temperature, 2 different rate constant. T1 temperature rate constant K1, T2 temperature rate constant K2. அப்படி தரும்போது தான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். கிளியரா பசங்களா? எஸ். அடுத்தது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்ல போறேன். பசங்களா இந்த கிராஃப் பாருங்க. இந்த கிராஃப்ல ரியாக்டன்டோட எனர்ஜி இங்க இருக்கு. ப்ராடக்டோட எனர்ஜி கம்பேர் பண்ணும்போது ரியாக்டன்டோட எனர்ஜி லோ, ப்ராடக்டோட எனர்ஜி ஹை. ப்ராடக்டோட எனர்ஜி அதிகம். தட் மீன்ஸ் ரியாக்ஷன் நடக்கும்போது எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம்? எஸ், திஸ் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அர்த்தம். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அர்த்தம். பசங்களா நல்லா பாருங்க, ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்னன்னு நான் சொல்ல போறேன். ரியாக்டன்ட்டுக்கு ஆல்ரெடி எனர்ஜி இருக்கா, அதிலிருந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஆகுற வரைக்கும் எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி for the reactants to reach the activated complex. So reactant already இது 0, இது வரைக்கும் எனர்ஜி இருக்கு, அதிலிருந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரா வேணும் அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. கிளியரா பசங்களா? ஆக்டிவேஷன் எனர்ஜி புரியுதா? Now what is change in enthalpy? Change in enthalpy ன்னு சொல்லும்போது எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட்டும் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குல்ல, அதுதான் சேஞ்ச் இன் என்தால்பி. நல்லா பாருங்க, புரிஞ்சுதா? எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட் இது, எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட் இது, அது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கேப் டெல்டா H இஸ் த எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட். பாருங்க, டெல்டா H இஸ் த எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட் மைனஸ் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட். இங்கே பாருங்க, எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட் அதிகம், எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட் கம்மி தானே. அப்போ இது டிஃபரன்ஸ் பாசிட்டிவ் வரும்ல? எஸ், டெல்டா H பாசிட்டிவ். எதனால? எண்டோதெர்மிக்ல டெல்டா H பாசிட்டிவ் வரும். நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். எஸ். இப்போ இந்த கிராஃப் பாருங்க, இந்த கிராஃப்ல ரியாக்டன்டோட எனர்ஜி அதிகம், ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியாக இருக்குது. தட் மீன்ஸ் ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறும்போது எனர்ஜி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த கிராஃபுக்கு என்ன பேர்? எக்ஸோதெர்மிக்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, டெல்டா H எப்படி இருக்கும்? டெல்டா H இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட் மைனஸ் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட். எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட் கம்மி, எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட் அதிகம். ஸோ இங்கே எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? நெகட்டிவ். ஸோ டெல்டா H நெகட்டிவ் இண்டிகேட்ஸ் த ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக். எக்ஸோதெர்மிக்ல கிராஃப் எப்பவுமே இப்படி தான் இருக்கும். ஓகே, இங்கே பாருங்க, ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட், இது ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட். கிளியரா? புரியுதா பசங்களா? ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட் இதுதான் கம்மியாக இருக்குது. ரியாக்டன்ட்டுக்கு ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜியிலிருந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி. வாட் இஸ் த்ரெஷோல்ட் எனர்ஜி? ஆக்டிவேஷன் எனர்ஜி, த்ரெஷோல்ட் எனர்ஜி கன்ஃபியூஷன் வரக்கூடாது. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நல்லா பாருங்க. த்ரெஷோல்ட் எனர்ஜின்னு சொல்லும்போது ரியாக்டன்ட்டுக்கு ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜி ப்ளஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. So threshold energy is a bigger term. Threshold energy is the sum of the reactant energy plus activation. Reactant already ஒரு amount of energy இருக்கு, plus எவ்வளோ extra amount of energy, அது activation energy. இது ரெண்டோடையும் சம் எடுத்தா தான் threshold energy கிடைக்கும். Threshold energy is the minimum energy possessed by the reactant molecules so as to convert into the product. Activation energy is the extra amount of energy required for the reactant molecules to convert into product. Explanation புரியுதா? ஃபார்முலா புரியுதா? அப்போ activation energy threshold energy யார் bigger? Threshold energy is the bigger value. மறந்துடாதீங்க. அடுத்தது கொலிஷன் தியரி கூட படிச்சா நமக்கு இந்த சாப்டரை ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாம். பசங்களா, கொலிஷன் தியரி என்ன சொல்றாங்க? எஸ், ரியாக்டன்ஸ் கொலைட் பண்ணாதான் ப்ராடக்டா மாற முடியும். ஆனா எல்லா கொலிஷனும் ப்ராடக்டா மாறுமா? மாறாது. நாட் எவ்ரி கொலிஷன் இஸ் எஃபெக்டிவ். ஓன்லி தோஸ் கொலிஷன் விச் ஆர் எஃபெக்டிவ் கேன் கன்வெர்ட் த ரியாக்டன்ஸ் இன்டு ப்ராடக்ட். அப்போ எஃபெக்டிவ் கொலிஷன் ஆகணும்னா அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும்? அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன? தேர் ஷுட் பி சம் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி.
Reacting molecules, colliding molecules should possess energy greater than the activation energy. Colliding molecules க்கு activation energy விட அதிகமான எனர்ஜி இருக்கணும். அது மாதிரி colliding molecules proper orientation இருக்கணும். proper orientation அதே மாதிரி எனர்ஜி ஹையரா இருந்தா மட்டும்தான் effective collision ஆகும். effective collisionனால மட்டும்தான் productive form ஆகும். கிளியரா? இதுதான் கொலிஷன் தியரியில சொல்றாங்க. ஸோ கொலிஷன் தியரி என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க இங்க இந்த கிராஃப் பாருங்க, இந்த கிராஃப் பாருங்க, இந்த கிராஃப் பாருங்க. இந்த ரெண்டு டெம்பரேச்சர் T1 டெம்பரேச்சர், T2 டெம்பரேச்சர். T2 டெம்பரேச்சர் தான் ஹையர் டெம்பரேச்சர். ஓகே, அப்போ T1 டெம்பரேச்சர் லோவர் டெம்பரேச்சர். லோவர் டெம்பரேச்சர்ல இந்த கர்வ் இப்படி போகுது, இப்படி போகுது. பசங்களா இங்க பாருங்க, வாட் இஸ் திஸ் பாயிண்ட்? திஸ் இஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லாக எனர்ஜி, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ ஜீரோவிலேருந்து இது வரைக்கும் அது ஆக்டிவேஷன் எனர்ஜி. இதுக்கு மேலே இருக்கணும்டா. ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு மேலே இருந்தால் தான் அவங்களால ப்ராடக்டாக மாற முடியும். அப்படி நம்ம பார்க்கும்போது T1 டெம்பரேச்சரில் கர்வு ப்ளூ கலர் கர்வு, அந்த ப்ளூ கலர் கர்வு போகுது பாருங்க. அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட அதிகமான எனர்ஜி எவ்வளவு மோலிக்யூல்ஸுக்கு இருக்குது? ஃப்ராக்ஷன் ஆஃப் மோலிக்யூல்ஸ் இங்கே தானே இருக்குது. ஸோ only this is the fraction. only this is the fraction. only நான் ஷேட் பண்ணியிருக்கேன் இப்போ. அந்த ப்ளூ கலரில் தெரியுதுல்ல, அந்த ப்ளூ கலரில் தெரியுதுல்ல, அதுதான் ஃப்ராக்ஷன் ஆஃப் த மோலிக்யூல்ஸ் ஹேவிங் எனர்ஜி கிரேட்டர் தேன் ஆக்டிவேஷன் எனர்ஜி. எப்போ? T1 டெம்பரேச்சரில். நான் என்ன பண்ணுறேன்? டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணேன். ஐ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஃப்ரம் T1 to T2 டெம்பரேச்சரை ஹையர் டெம்பரேச்சருக்கு கொண்டு போனேன். என்ன ஆகுது சார்? கிராஃபோட ஹைட்டு குறையுது சார். ஹைட்டு குறையட்டும், அது முக்கியம் இல்லை. இங்கே வா, ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட அதிகமான எனர்ஜியில் இப்போ எவ்வளோ மோலிக்யூல் இருக்குது சார்? இப்போ இவ்வளோ மோலிக்யூல்ஸ் இருக்குது சார். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மோலிக்யூல்ஸ் இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜியை க்ராஸ் பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் நவ் த அமௌண்ட் ஆஃப் மோலிக்யூல்ஸ் விச் கேன் கன்வெர்ட் இன்டு ப்ராடக்ட் டபுள் ஆயிட்டேன். அதான் முக்கியம். இந்த கிராஃபோட இந்த ஹைட் குறையுதா கூடுதா அது முக்கியம் இல்லை. வாட் இஸ் திஸ் ஹைட்? இந்த ஹைட் என்ன இண்டிகேட் பண்ற? திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன் ஆஃப் மோலிக்யூல். இல்லை, மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மோலிக்யூல் எந்த அளவுக்கு எனர்ஜி ப்ரொசஸ் பண்ற அதுதான் இது. ஆனால் ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட அதிகமான எனர்ஜி எத்தனை மோலிக்யூலுக்கு இருக்கு? அது லோவர் டெம்பரேச்சர்ல இவ்வளவு தான் இருந்துச்சு, ஹையர் டெம்பரேச்சர்ல அது இவ்வளவு இருக்கு. ஸோ ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், த ஃப்ராக்ஷன் ஆஃப் த மோலிக்யூல் ஹேவிங் ஆக்டிவேஷன் எனர்ஜி increases. That is why rate of the reaction double. So இதுதான் இந்த கர்வில் இருந்து நமக்கு படிக்க வேண்டிய விஷயம். மறந்துடாதீங்க. அதே மாதிரி கொலிஷன் தியரியில சொன்னேன்ல, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரொம்ப முக்கியம், அது அதிகமாகணும். அதே மாதிரி ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருக்கணும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி கொலிஷன் தியரியில் அவங்க ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு அரீனியஸ் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும், ஆனால் சேஞ்ச் இருக்குது. பாருங்க, ரேட் இஸ் ஈக்குவல் டு, அங்கே அப்படி இல்லை, அங்கே கே இஸ் ஈக்குவல் டு, இங்கே ரேட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு ZAB இன்டு e⁻−EA/RT. இதில் ஒவ்வொரு டேர்மும் என்ன சார்? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். வாட் இஸ் P? P is the probability factor. P is the probability factor. What is ZAB? ZAB is the collision frequency. Collision frequency என்ன? Number of collisions per second per unit volume. அதுதான் ZAB. மறந்துடாதீங்க. அப்போ ப்ராப்பர் ஓரியன்டேஷன் வேணும். அதே மாதிரி கொலிஷன் ஃப்ரீக்வன்சி அதிகமாகணும். அதெல்லாம் அதிகமான ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாகும். ஹியர் e⁻−EA/RT represents the fraction of the molecules having energy greater than activation energy. So this is the mathematical expression of the collision theory. மறந்துடாதீங்க பசங்களா. ஸோ பை திஸ் நம்ம வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டரை வந்து பியூட்டிஃபுல்லாக வைண்ட் அப் பண்ணுறோம். எஸ், இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன படித்தோம்? ரேட்னா என்ன, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்னா என்ன, அதே மாதிரி ஆவரேஜ் ரேட்டு, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ், ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ், ரேட் லா எக்ஸ்பிரஷன், ரேட் கான்ஸ்டன்ட், யூனிட் ஆஃப் த ரேட் கான்ஸ்டன்ட், மொலிகுலாரிட்டி, ஆர்டர், ஜீரோ ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன், அதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், அதே மாதிரி ஹாஃப் லைஃப்பில் ஜீரோ ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் எக்ஸ்பிரஷன், சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் எக்ஸ்பிரஷன், அதோட எக்ஸாம்பிள் எல்லாமே படித்தோம். அதுக்கப்புறம் நம்ம அரீனியஸ் ஈக்குவேஷன் படித்தோம், அதோட டிஃப்ரெண்ட் மேத்தமேட்டிக்கல் ஃபார்ம் படித்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம கொலிஷன் தியரியும் படித்தோம். எஸ் பசங்களா. ஸோ பியூட்டிஃபுல்லான இந்த சாப்டரை நாம இங்கே வைண்ட் அப் பண்ணுறோம். எல்லா கான்செப்டும் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்காங்களோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.